சந்துரு, மச்சான் நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. சந்துரு, thank you so much. Thanks a lot. எதுக்கு? என்னங்க என்னாச்சு? Thanks a lot, Chandru. You did a great thing. நீ மட்டும் கரெக்ட் டைம்க்கு அங்க வரலனா நான் இங்க இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன். இருந்திருக்கவும் முடியாது. என் லைஃப் ஏம் எல்லாத்தையும் நீ காப்பாத்திட்ட. ஏங்க என்னென்னமோ பேசுறீங்க? எனக்கு தேங்க்ஸ் தவிர வேற எதுவும் சொல்ல தெரியல. தேங்க்யூ, தேங்க்யூ so much. Thanks a lot. இது ஒரு சாதாரண விஷயங்க. இதுக்கு போய் தேங்க்ஸ் அது இதுன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. நோ நோ, நடந்தது உனக்கு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். எனக்கு ஒரு செகண்ட்ல இந்த ஃபேமிலிய உன்னை எல்லாத்தையும் இழந்திருப்பேன் தெரியுமா? அப்படிலாம் நான் நடக்க விட்டுருவேனா? நீ அப்படியெல்லாம் நடக்க விட மாட்ட. ஐ நோ தட். இந்த வீட்ல எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ண வர ஆள் நீதான். அது எனக்கு தெரியும். இந்த வீட்ல மட்டும் இல்லைங்க, எப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்காக அங்க நிப்பேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் சந்துரு. You are my best, Chandru. Thanks for being with me. மிஸ்டர் பிளாக் காஃபி ரொம்ப பண்றீங்க. சந்துரு தான் சூப்பர். Thank you so much. You are my best, Chandru. Thanks for being with me. என்னாச்சு எனக்கு? அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. இந்த பொண்ணு அவன் கைய பிடிச்சு பேசுறா. இதுல எனக்கு ஏன் பொறாமையும் கோவமும் வரணும்? Thank you so much. Thanks a lot. You are my best, Chandru. Yes.
ஐயோ, ஒரு தேவதை என் கைய புடிச்சு அழுகுறாளே, நான் அவ கண்ணீரை தொடச்சிருவேன் நம்புறாளே. அப்பவே சொன்னா, அவ வாயாலேயே சொன்னா, சந்துரு நீதான் என் உயிரின்னு சொல்லாமலே சொல்லிட்டாளே. சாம் சந்துருவை தொட்டா ஏன் நெஞ்சுக்குள்ள ஏன் நெருப்பெரியுது? நான் ஏன் பைத்தியம் ஆகுறேன்? ஒருவேளை நான் அவளை லவ் பண்றனோ? உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டா. அப்பவே தெரியல அவ என்ன லவ் பண்றான்னு. இதுக்கு மேல நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுமா? அவளை போய் நேர்ல பார்த்து எல்லாத்தையுமே பேச வேண்டியதான். கடவுளே, எப்படியாவது என் காதலை சேர்த்து வை. ஒன்னுத்துக்குமே உபயோகம் இல்லாத ஒருத்தன் ஒரு பெரிய வரலாறு எழுதுனா அது நல்லா இருக்குமா? சூர்யா என்னை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கான். அது எப்படி? அவனை நான் தோக்கடிக்கணும். ஓகே, என் தேவதையோட கைய நான் நிரந்தரமா பிடிக்கணும். ஐயோ, என் கையை தொட்டுட்டாலே, கையை தொட்டுட்டாலே. எஸ், நோ வே, கிடையவே கிடையாது. நானாவது லவ் பண்றதாவது அப்பயே எனக்கு கோபம் வரணும். அப்ப நான் அவளை விரும்புறது உண்மையா? அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை நான் அவகிட்ட எப்படி சொல்ல முடியும்? என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கடவுளே, காதல் இவ்ளோ வலிக்குமா? ஏன் சரண்யா, ஏதோ மந்திரவாதின்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்தாளாமே? தெரியலையேம்மா. நீயும் பாக்கலையா? என்ன பெரிய மந்திரவாதியா கூட இருந்துட்டு போட்டுமே, யார் வந்து கேட்டாலும் நகையை கழட்டி கொடுத்துடுறதா? நானா இருந்திருந்தா நெத்தில வச்ச பொட்ட கூட நகத்தை இருக்க மாட்டேன். அது என்ன பழக்கமோ தெரியல, மாமியாருக்கு தெரியாம 2 மருமகளும் நகையை ஒளிச்சு வச்சிருக்கிறது என்ன பழக்கம் அது? இந்த பாரு, உனக்கு 1 லட்சம் தடவை சொன்னாலும் உன் புத்தியில ஏறாதா? பெரிய இடத்துல என்ன வேணாலும் நடக்கும், அது நமக்கு தேவையில்லாதது. வீட்டுக்குள்ள நுழையிறப்ப காது கண்ணு 2த்தையும் கழட்டி வச்சுட்டு தான் வரணும். நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி நச்சுன்னு மண்டையில கொட்டி சொல்லுங்க. துரத்தி விட்டுருவோன்னு சொல்றாங்க, இன்னும் புரியலையா? என் உயிரே போனாலும் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. ஆமாமா, பாவம் விட்டுடுங்க. நீங்க வர்றப்ப கூட நான் அந்த பொண்ணை கண்டிச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரிக்கா, போட்டு விடுங்க. இனிமே ஏதாச்சும் பண்ணானா பாத்துக்கலாம். சாரதாமா, ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நடந்தத பத்தி யார்கிட்டயும் மூச்சு கூட விடக்கூடாது. அம்மா, இந்த போட்டு கொடுக்கறது போட்டு வாங்குற புத்தி எனக்கு எப்பவுமே கிடையாதுமா. இந்த பொண்ணால இந்த வீட்டுக்குள்ள வீண் சண்டை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த பொண்ணை நான் கண்டிச்சுக்கிட்டு இருந்தேன். இத பாருங்க, இது இப்படியே மெயின்டைன் ஆகணும். 2 பேருமே ஒத்துமையா எதுவுமே நடக்கல பாக்கலன்னு அடிச்சு சொல்லணும், புரியுதா? புரியுதுமா. முதலாளிங்க சண்டையை வேலைக்காரங்க வெளியில சொல்லவும் கூடாது, அதே மாதிரி வேலைக்காரங்க கிட்ட முதலாளிங்க சண்டை போடவும் கூடாது. நீங்க வாங்க போலாம். உன் ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் சின்னத்த கிட்ட எல்லா உண்மையும் உளறி கொட்டி மாட்டிக்கு இருந்தேன். சந்துரு மட்டும் எக்ஸாக்ட் டைம்ல அங்க வரலனா நான் இந்த வீட்ல இருந்திருக்கவே மாட்டேன். இந்த வீட்டுக்கு உண்மையா வர வேண்டிய பொண்ணு ஏன் இன்னும் வரல? அவளுக்கு என்ன ஆச்சு? வருவாளா? வந்தா எப்போ வருவா?
அவன் மட்டும் வந்தான்னா என் சிச்சுவேஷன் மோசமாயிடும். எப்படியாவது சூர்யா மாமா மனசுல இடம் பிடிச்சு ஆகணும். அப்பதான் நாளைக்கு நமக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவரே ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படி அவர் மனசுக்குள்ள போய் உட்கார்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது பத்மாவதி அண்ணியோட கல்யாணம். அதை எப்படியாவது நடத்தியே ஆகணும் சாம். அண்ணம்மா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. பெரியப்பா உங்களை மீட் பண்ணணும்னு வந்தாரு. அப்ப என்ன நினைச்சாருன்னு தெரியல. தலை குனிஞ்சு வேகமா கிளம்பி போயிட்டாரு. அவன் பணம் தராம கம்பெனிக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்கிட்ட நான் சொன்னதை மறந்துட்டானா? அத பத்தி பேச என்ன இருக்கு? அது அவன் பிரச்சனை. அண்ணம்மா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம பிசினஸை தவிர பெரியப்பாக்கு வேற எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது 3.5 லட்சம் தர சொன்னா அவர் எப்படி தருவாரு? எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நம்ம கடைக்கு ஒரு நாள் போனேன். நம்ம கடையில எனக்கு பிடிச்ச புடவை, நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். கடை நம்மளோடது, அப்போ பொருளும் நம்மளோடதுன்னு நினைச்சு நான் வாங்கிட்டு வந்தேன். உன் தாத்தா அன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு வந்து பில்லை என் கையில கொடுத்து எப்போ இதை செட்டில் பண்ண போறேன்னு கேட்டாரு. இப்ப நீ சொன்னியே, அதே மாதிரிதான் நானும் அவர்கிட்ட கேட்டேன். என்கிட்டதான் பணம் இல்லையே, எப்படி நான் தருவேன்னு சொன்னேன். உங்க தாத்தா சிரிச்சுக்கிட்டே, பில்ல பணமா தான் தரணுங்கிற அவசியம் இல்ல, உழைப்பாவும் தரலான்னு சொன்னாரு. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க, அடுத்த தடவை நான் நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கல. அன்னையிலிருந்து நான் என் புடவைய அயன் பண்ண வெளியே தர்றதே இல்லை. ஒரு புடவைக்கு 50 பைசா அயன் செலவை நான் மிச்சம் பண்ணேன். முழுசா 6 மாசம் ஆச்சு நான் அந்த கடன் அடைக்கிறதுக்கு. அப்போ சண்முகம் என் வயித்துல இருந்தா. அவங்க அப்பா சொல்லி தந்ததும் நான் கத்துக்கிட்டதும் அவனுக்கு தானாவே புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அது அவனுக்கு புரியவே இல்லை. எப்படி புரிய வைக்கிறது நீயே சொல்லு. அந்த பணத்தை அவன் திருப்பி தரணும். அப்பதான் சந்துருவுக்கு சண்முகம் நல்ல ரோல் மாடலா இருப்பான். குடும்பம், பிசினஸ் ரெண்டும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. எதையும் நான் இழக்க விரும்பல. தப்பா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அண்ணம்மா. பணத்தை கொடுத்து இந்த பைக்கை வாங்கிட்டோம். நாராயணா, நம்ம பைக்கு நம்ம கிட்ட வந்துடுச்சு. போற போக்க பார்த்தா இதை செயின் மோதிரத்தெல்லாம் வித்து தான் காலம் தள்ளணும் போல இருக்கே. பாப்போம். சண்முகம் ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரு? நான் ஒருத்தன் அழுதப்போ யாரும் கண்டுக்கல. ஆனா இந்த குடும்பத்துல இப்போ ஒருத்தன் அழறான். அவன் மூலமா இந்த மொத்த குடும்பமும் செதற போகுது. செதறடிக்கிற வேலையை நான் பார்க்கல, நீங்களா உருவாக்கிக்கிறீங்க. நம்ம வீட்டு சோத்தை தின்னுட்டு என் போனையே எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? எல்லாம் என் நிலைமை. காரியம் ஆகணும்ல, வேற வழி.
பண்ணுவோம் பண்ணுவோம். சித்தப்பா, அம்மா கம்பெனிக்கு நாளைக்குள்ள பணத்தை கட்டுன்னு சொல்லிட்டாங்க. நானும் வைராக்கியமா 3.5 லட்சம் ரூபா தானே நாளைக்கு கட்டிடலான்னு சொல்லிட்டேன். நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பணத்தை கட்டிடுவேன். அப்படியா சொன்ன சித்தப்பா? டேய் சும்மா கத்தாதடா. நான் என்னமோ உன்கிட்ட கடன் வாங்கின மாதிரி என்கிட்ட சத்தம் போடுற. ஹெல்ப் பண்ண வந்தவனா அதிகாரம் பண்ணாதடா. யோ, பிடிச்சிருக்கியா நீ? நீ இல்லன்னா நான் அனாதை ஆயிருவேன். நீ என் புள்ள, உனக்கு 3 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு நீ தானே சொன்ன. இப்ப அப்படியே மாத்தி பேசுற. சித்தப்பா சாரி சித்தப்பா, பணத்தை கட்ட வேண்டிய கடுப்புல நான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. பத்தாதே, இன்னும் தெருவில் இறங்கி என் காலில் இருக்கிற செருப்பை பிடிச்சிக்கிட்டு நீ பணம் வேணும்னு கெஞ்சனமேடா. சித்தப்பா லைன்ல இருக்கீங்களா? சண்முகம், நீ திடீர்னு கோவப்படுற, கத்துற. சித்தப்பா நான் தான் சாரி கேட்டேன்ல. நம்ப முடியலையடா. சரி, நான் இப்ப என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க சொல்லுங்க, நான் பண்றேன். நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். சொல்லுங்க என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ற, அடுத்த மாசம் 4ஆம் தேதி. அறிவு இருக்காயா உனக்கு? நான் நாளைக்குள்ள பணம் கட்டணும்னு சொல்றேன், நீ நம்ம அடுத்த மாசம் ஆரம்பிக்கிற. பத்தியா இதான் குடும்ப வியாதிங்கிறது. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிறதே மறந்து என்னையே எதிர்த்து பேசுற. உன் சொந்த குடும்பமே உனக்கு எதிரா இருக்கிறப்ப, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி காப்பாத்தணும்னு நினைக்கிறப்ப என்ன நீ வில்லன் மாதிரி பாக்குற? இதெல்லாம் எனக்கு தேவையாடா? இத பாருப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ ஆளை விடு. இது உன் பிரச்சனை, நீ ஏன் செட்டில் பண்ணிக்க. சித்தப்பா போன வைடா. வச்சிட்டாரு. போய் இவரை நம்ப பாரு. நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாரு. என்னங்க நான் பாட்டுக்கு என்னங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கேன். குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. ஏன் சத்தம் தான் உனக்கு கேட்காத, அதான் தனியா உட்கார்ந்துட்டேன். சரி நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இந்தாங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. கோவமா இருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன தண்ணி எடுத்துட்டு போ. ஏன் கோவம், எதுக்கு கோவம்னு சொன்னீங்கன்னா சால்வ் பண்ணலாம். உன்னால சால்வ் பண்ணி வைக்க முடியாது ராஜி. நீ சால்வ் பண்ண நினைச்சிருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீ என் பேச்ச கேட்கல. இங்க பாரு, என்ன பேச வைக்காத, நீ போயிடு, என்ன தனியா விடு. என்னங்க ராஜி, புரிஞ்சுக்க ராஜி. உன் பேச்ச கேட்டு 200 வெள்ளி குங்குமச்சிமிழ் வாங்கிட்டு வந்தல, அதுக்கு அம்மா நாளைக்கே கம்பெனில பணத்தை கட்ட சொல்றாங்க. அதான் சின்ன மாமா காசு தரேன்னு சொல்லிட்டாரு. இங்க பாரு, அந்த ஆளை பத்தி பேசாத, அப்புறம் ஏதாவது சொல்லிருப்பாரு. போன் பண்ணி கேக்குற, ஒத்த பைசா கூட இல்ல, தயவு செஞ்சு போன் பண்ணாத சொல்றாரு. எப்போ? நானா? இல்லங்க, உங்களுக்காக உயிரையே கொடுக்கறேன்னு சொன்னாரே சின்ன மாமா, இப்ப ஏன் முடியாதுன்னு சொல்றாரு? போய் அந்த ஆளுகிட்டே போய் கேளு போ. ஐயோ, இப்ப நமக்கு தந்த உதவ யாருமே இல்லையா? ஏன் இல்ல, இருக்காங்க. யாருங்க அது? ஏங்க ஏதாவது சொல்லுங்க. விடு ராஜி, வேண்டாம், அது சரி வராது, விட்டு வேண்டாம். இங்க பாருங்க, முதல்ல இந்த பிரச்சனையை விட்டு நம்ம வெளியில வரணும், அதுதான் முக்கியம். இல்ல ராஜி, இத சொன்னு வை, நம்ம 2 பேருக்குள்ள தேவையில்லாம சண்டை தான் வரும். ஐயோ, என்ன நீங்க சொன்னாலும் நான் சண்டை போட மாட்டேன், தயவு செஞ்சு சொல்லுங்க. அது நம்ம ஜெயந்தி இருக்கா இல்லையா, அவ ரொம்ப வசதியான வீட்டுல பிறந்தவல்ல. அவ மட்டுமா? நானும் தான் வசதியான வீட்டுல பிறந்தேன், அதுவும் இதே ராஜவம்சத்து வாரிசு நானு. பாத்தியா, ஆரம்பமே சண்டை ஆகுது, அதனாலதான் வேண்டான்னு சொல்லி சொன்னேன். சரிங்க, நான் சண்டை போடலங்க. சரி நீங்க சொல்லுங்க. இல்ல ராஜி, சங்கரன் கூட அன்னைக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னால. கடவுளே, அவர் வந்தாரு, நான் ஏதோ சொன்னேன், அவர் கிளம்பி போயிட்டாரு. இப்ப அதுவா உங்க பிரச்சனை? நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. இல்ல, ஜெயந்தி கிட்ட நானோ இல்ல நீயோ ஹெல்ப் கேட்கலாமா? ராஜி, ராஜுமா, என்னாச்சுமா?
என்னாச்சு இவளுக்கு? என் ஆத்திரம் கோவம் எல்லாத்தையும் தண்ணிய நினைச்சு குடிச்சு முழுங்கிட்டேன். இதே யோசனைய நீங்க குங்குமச்சுமல் வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. என்ன நீ என்ன கொன்னு இருப்ப? கண்டிப்பா கொன்னு இருப்பேன் தெரியும். ஆனா இப்ப நமக்கு வேற வழி இல்லையே. நான் ஜெயந்தியோட மூட பார்த்து தான் பேசணும்.